வணக்கம். திசைகளின் 10 மணி செய்திகள். சிறை என்பது தண்டனைக்குரிய இடம் மட்டுமல்ல, சீர்திருத்தத்திற்கான இடமும் கூட. அமைச்சர் சைஃபுடின் நசுத்தியான் இஸ்மாயில் பேச்சு. நேற்று சுங்கைப்பட்டாணி சிறையில் தைப்பூசத்தை முன்னிட்டு 102 கைதிகளுக்கு சிறப்பு விருந்து அளிக்கப்பட்டது. கைதிகள் நன்னடத்தை அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்பட்டு குடும்பத்தினருடன் மீண்டும் ஒருமுறை சந்திக்க வாய்ப்பு வழங்கப்பட்டது. சிறை என்பது தண்டனைக்கான இடம் மட்டுமல்ல, சீர்திருத்தத்திற்கான இடமும் கூட என்பதை இந்த நிகழ்வு உணர்த்தியது என அந்நிகழ்ச்சிக்கு பிறகான செய்தியாளர் சந்திப்பில் உள்துறை அமைச்சர் டத்தோஸ்ரீ சைஃபுடின் நசுத்தியான் இஸ்மாயில் தெரிவித்தார். மேலும் தைப்பிங் சிறையில் கைதி ஒருவர் இறந்த சம்பவம் குறித்து காவல்துறை விசாரணை நடத்தி வருகிறதாகவும், நாடாளுமன்ற தேர்வுக்குழுவும் மனித உரிமைகள் ஆணையமும் விசாரணை நடத்த விருப்பம் தெரிவித்துள்ளன எனவும் அவர் குறிப்பிட்டார். விசாரணை முறையாகவும் படிப்படியாகவும் நடைபெறும் என்று அமைச்சர் உறுதி அளித்தார். அதே சமயம் கிடாவில் பக்கத்தான் ஹரப்பானின் புதிய தலைவராக நியமிக்கப்பட்ட அமைச்சர் பிப்ரவரி 15 கிடா ஒற்றுமை மாநாடு நடைபெறும் என்றார். தேர்தலில் போட்டியிடுவது குறித்து பின்னர் முடிவு செய்யப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். நேற்று தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு சுங்கைப்பட்டாணி ஸ்ரீ சுப்பிரமணியர் ஆலயத்தில் இருந்து இன்று மாலை 7 மணிக்கு தேர் ஊர்வலம் வெகு விமரிசையாக தொடங்கியது. நூற்றுக்கணக்கான பக்தர்கள் புடைசூழ அரோகரா கோஷங்கள் விண்ணை முட்ட வண்ணமயமான அலங்காரங்களுடன் தேர் நகர்ந்து சென்றது. தைப்பூச நாயகன் முருகப்பெருமான் தேர் ஊர்வலம் சுங்கைப்பட்டாணி மற்றும் சுற்றுப்புற பகுதிகளில் வசிக்கும் இந்துக்களுக்கு ஒரு முக்கியமான ஆன்மீக நிகழ்வாக கருதப்படுகிறது. ஸ்ரீ சுப்பிரமணிய தேவஸ்தானத்தின் வெள்ளி ரத ஊர்வலம் மாலை மணி 5க்கு முருகப்பெருமாள் வள்ளி தேவானை சமோசர பூஜைக்கு பிறகு இன்று நகர் ஊர்வலம் கிளம்பி வருகின்றன. ஆகவே பக்தர்கள் திரளாக வந்து இங்கே அர்ச்சனைக்காக காத்திருக்கின்றார்கள். இந்த வெள்ளி ரதம் 7 மணி இங்கே தொடங்கி ஆலயத்திலிருந்து மறுநாள் காலை 5 மணி அளவில் ஆலயம் வந்தடையும். பக்தர்கள் முழு ஆதரவு கொடுப்பார்கள். அதற்கு தேரோட்டத்தின் போது பக்தர்களுக்கு அன்னதானமும் பானங்களும் வழங்கப்பட்டன. கோலாலம்பூர், பினாங்கு உட்பட பல்வேறு பகுதிகளில் இருந்தும் பக்தர்கள் சுங்கைப்பட்டாணிக்கு வந்து இந்த திருவிழாவில் கலந்து கொண்டனர். தேரோட்டம் அமைதியாகவும் சிறப்பாகவும் நடைபெற ஆலய நிர்வாகத்தினரும் தன்னார்வலர்களும் இணைந்து செயல்பட்டனர். கிடா சுங்கைப்பட்டாணியில் இயங்கி வரும் முத்தையாஸ் நிறுவனம் 1990ஆம் ஆண்டுகளில் சுங்கைப்பட்டாணி ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி தேவஸ்தானத்தின் தைப்பூச திருவிழாவில் 10,000க்கும் மேற்பட்டவர்களுக்கு அன்னதானமும் சேவைகளும் வழங்கி வருவதாக அந்நிறுவனத்தின் தலைவர் வாசுதேவன் முத்தையா தெரிவித்தார். நாங்கள் பொதுவாக இங்கே உள்ள மக்களுங்களுக்கு இந்தியரோட ஆதரவு நிறையா. எங்களுக்கு முத்தியாஸ் கேஷ் அண்ட் கேரினா எல்லாத்துக்கும் தெரியும். நார்த்தன் கெடால இங்கே நாங்கள் வருஷம் இந்த அன்னதானத்தை நாங்கள் கொடுத்துருவோம். அன்னதானம் இந்த வாட்டி நாங்கள் ஒரு 10,000 பேருக்கு அன்னதானம் கொடுக்குறோம். நேற்று கொடுத்தோம், முந்தா நேற்று கொடுத்தோம். இந்த மாதிரி தமிழர்கள்னு வந்துட்டாங்க, நாங்கள் இறங்கி செய்வோம். அதனால சரி, இது எங்களுக்கு நாங்கள் 1947 ஸ்டார்ட் பண்ணோம் பிஸ்னஸ் எங்கள் அப்பா காலத்தில். அப்புறம் எங்கள் அண்ணன், இப்போ நான் வச்சு பார்க்குறோம். கடையை பெருசாக ஆக்கிட்டோம். ஸ்லோலி பிரான்ச்சஸ் போவோம். அதனால இதை திருப்பி நம்ம செய்யணும் இந்தியர்ஸ்க்கு, அதனால செய்கிறோம். ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி தேவஸ்தானத்திற்கு தன் தந்தையின் காலத்திலிருந்து பக்தர்களுக்கும் ஆலயத்திற்கும் சேவை வழங்கி வந்தார். அந்த சேவை தலைமுறையாக செய்து வருவதாக வாசுதேவன் குறிப்பிட்டார். அந்த வகையில் 2025ஆம் ஆண்டின் சுங்கைப்பட்டாணி ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி தேவஸ்தானத்தின் தைப்பூச திருவிழாவின் 2வது நாளின் ரத ஊர்வலத்தில் சுமார் 6,000க்கும் மேற்பட்ட பக்தர்களுக்கு இரவு உணவு வழங்கினர். முத்தையாஸ் நிறுவனத்தின் உரிமையாளர் வாசுதேவன் சாந்தி குடும்பத்தினர். அரசாங்கம் SSPA எனப்படும் அரசு ஊழியர் பணி ஓய்வு திட்டத்தில் நியாயமான அணுகுமுறையை எடுக்க வேண்டும் என்று பொதுச்சேவைத்துறை ஊழியர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பான கியூபெக்ஸ் கேட்டுக்கொண்டுள்ளது. SPM தேர்வை நிறைவு செய்யாத ஒப்பந்த ஊழியர்களின் சேவையை தொடர வேண்டாம் என்ற முடிவு நியாயமற்றது, மேலும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சுமையாக உள்ளது என கியூபெக்ஸின் தலைவர் டத்தோ அத்னன் மட் தெரிவித்தார். நீண்ட காலமாக சேவை செய்த ஒப்பந்த ஊழியர்கள் பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். 6 வருட பணி அனுபவம்,
SSPA தரம் 1 கணக்கில் கொள்ளப்பட வேண்டும் என்று அவர் பரிந்துரைத்தார். ஒப்பந்த ஊழியர்களின் நலன்களை நசுக்காத தீர்வுகளை காண அரசாங்கம் கியூபேக்ஸுடன் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்றும் அட்னான் அழைப்பு விடுத்தார். நாடு முழுவதும் 95 ஜுவாலான் மடானி கோப்பராசி உசஹவான் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளன. 8.5 மில்லியன் ரிங்கிட் விற்பனை மதிப்பு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த திட்டம் கிட்டத்தட்ட 25,000 தொழில் முனைவோருக்கு பயன் அளித்துள்ளது என இன்று நாடாளுமன்றத்தில் தொழில் முனைவோர் கூட்டுறவு மேம்பாட்டு துணை அமைச்சர் டத்தோஸ்ரீ ஆர் ரமணன் தெரிவித்தார். இத்திட்டத்தில் வழங்கப்படும் தள்ளுபடி தொகை, இடம் உட்பட பல காரணிகளை பொறுத்தது என்று ரமணன் கூறினார். தமது தொகுதியான சுங்கைபுலோவில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த மடானி விற்பனையானது நாடு முழுவதிலும் நடந்த அனைத்து மடானி விற்பனைகளிலேயே மிகவும் மலிவானது என்றும் 50 விழுக்காடு தள்ளுபடியுடன் நடைபெற்ற அந்த விற்பனைக்கான செலவை தாமே ஏற்றுக்கொள்வதாகவும் குறிப்பிட்டார். மேலும் தள்ளுபடி வேண்டுமென்றால் நமது நாடாளுமன்ற உறுப்பினர் ஒதுக்கீட்டில் இருந்து முயற்சி செய்யலாம் எனவும் அவர் மக்களவையில் கூறினார். கூட்டுறவு இயக்கத்தை மேம்படுத்த தமது அமைச்சு உறுதி பூண்டுள்ளதாக கூறிய அவர் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன எனவும் இதில் வட்டியில்லா கடன் வசதிகளும் நிதி ஊக்கத்தொகையும் அடங்கும் என்றார். சிஸ்டம் பெங்கசானான் முறை சிப் KPM எனப்படும் மாணவர் கண்காணிப்பு முறையை செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்துடன் வலுப்படுத்த உள்ளது கல்வி அமைச்சு. இதன் மூலம் பள்ளிக்கூடம் செல்லாமல் போகும் அபாயத்தில் உள்ள மாணவர்களை முன்னதாகவே கண்டறிய முடியும் என துணை கல்வி அமைச்சர் வாங் காஹோ கூறினார். அனைத்து மாணவர்களும் தரமான கல்வியை பெறுவதை உறுதி செய்வதை இந்த அணுகுமுறை நோக்கமாக கொண்டுள்ளது. வருகை, இடைநிற்றல், தரமான கல்விக்கான அணுகல் போன்ற பிரச்சனைகளில் அமைச்சு சமரசம் செய்து கொள்ளாது என்றார் அவர். தைப்பூச திருநாளை முன்னிட்டு யூரோ குரூப் மலேசியா பெர்ஹாட் நிறுவனம் பிரம்மாண்டமான தண்ணீர் பந்தலை அமைத்து பக்தர்களுக்கு பானங்களையும் உணவையும் அளித்தது. கடந்த 2012 முதல் இந்த நற்பணியை செய்து வருவதாகவும் இம்முறை சிங்கப்பூர் நிறுவனமான BHS கினெட்டிக் பிரைவேட் லிமிடெடும் இணைந்து கொண்டதாக யூரோ குரூப் மலேசியா பெர்ஹாட் நிறுவனத்தின் தலைமைச் செயல்முறை அதிகாரியான டத்தோ ஆனந்த் ராஜா தெரிவித்தார். தைப்பூசத்திற்கு முந்தைய நாளில் தேர் புறப்பாட்டின் போது 1000 பேருக்கு அன்னதானமும் இலவச பானங்களும் வழங்கப்பட்டன. தைப்பூசத்தின் போது 2000 பேருக்கு அன்னதானம் வழங்கப்பட்ட நிலையில் காலை முதல் இரவு வரை 10,000த்திற்கும் மேற்பட்டவர்களுக்கு பானங்களும் வழங்கப்பட்டதாக டத்தோ ஆனந்த் ராஜா குறிப்பிட்டார். பக்தர்கள் வெப்பத்திலும் கூட்டத்திலும் களைப்படையாமல் இருக்க இந்த தண்ணீர் பந்தல் பேர் உதவியாக இருந்தது. தைப்பூச திருவிழாவில் கலந்து கொண்ட பினாங்கு மாநில முதலமைச்சர் சவுகான் யாவ் இந்த தண்ணீர் பந்தலின் திறப்பு விழாவிலும் கலந்து கொண்டு சிறப்பித்ததோடு யூரோ குழுமத்தின் தண்ணீர் பந்தலையும் பார்வையிட்டார். வருகை புரிந்த பினாங்கு முதலமைச்சர் ஜொலுத்தோங் நாடாளுமன்ற உறுப்பினர் RSN ராயர் உட்பட இதர சிறப்பு வருகையாளர்களுக்கும் டத்தோ ஆனந்த் ராஜா பொன்னாடை போர்த்தி மாலை அணிவித்து சிறப்பித்தார். இந்த நிகழ்வு யூரோ குழுமத்தின் சமூக பொறுப்புணர்வை எடுத்துக்காட்டும் வகையில் அமைந்தது. பக்தர்களின் வசதிக்காக செய்யப்பட்ட இந்த ஏற்பாட்டை முதலமைச்சர் வெகுவாக பாராட்டினார். யூரோ குழுமம் கடந்த 13 ஆண்டுகளாக தைப்பூச திருநாளில் பக்தர்களுக்காக தண்ணீர் பந்தல் அமைத்து சேவையாற்றி வருகிறது. வெப்பம் அதிகமாக இருந்ததால் தண்ணீர் பந்தல் ஒரு வரப்பிரசாதமாக இருந்தது என்று பக்தர்கள் கூறினர். குளிர்பானங்கள் தாராளமாக கிடைத்ததால் களைப்பு தெரியாமல் இறைவன் தரிசனம் செய்ய முடிந்தது என்றும் அவர்கள் தெரிவித்தனர். இந்த நிகழ்வில் பேசிய டத்தோ ஆனந்த் ராஜா பக்தர்களின் நலனுக்காகவும் திருவிழாவின் சிறப்பை மேம்படுத்தவும் யூரோ குழுமம் தொடர்ந்து பாடுபடும். இதுபோன்ற சமூக பணிகளில் ஈடுபடுவது எங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது என்று கூறினார். யூரோ குழுமம் எதிர்காலத்திலும் இதுபோன்ற சமூக நல பணிகளை தொடரும் என்று அவர் உறுதி அளித்தார். கடந்த ஜனவரி 18 முதல் பிப்ரவரி 10 வரை சிம்பாங் மோரிப் தமிழ் பள்ளி மாணவர்கள் 5 கிலோமீட்டர் மெய்நிகர் ஓட்டத்தில் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர். 2025-2026 கல்வியாண்டு தொடங்குவதற்கு முன்னர் மாணவர்களுக்கு உடல்நலம், விளையாட்டு போன்றவற்றில் தொடர் ஈடுபாடு இருப்பதை உறுதி செய்ய இந்த மெய்நிகர் ஓட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டது. இதில் பங்கு கொண்ட மாணவர்கள் தாங்கள் ஓட இருக்கும் 5 கிலோமீட்டர் வழித்தடத்தை அவர்களே முடிவு செய்து பெற்றோர் கண்காணிப்பில் ஓடுவார்கள். ஓடும் தூரம், எடுத்துக்கொண்ட நேரம், ஓடிய வழித்தடம் ஆகியவை ஒரு செயலி வாயிலாக பதிவு செய்யப்படும்.
அந்த பதிவை சிம்பாங் மோரிப் தமிழ் பள்ளி நிர்வாகம் சேகரித்து மாணவர்களின் பங்களிப்பை உறுதி செய்யும். இந்த மெய்நிகர் ஓட்டம் மாணவர்களிடையே உடல் நலத்தை மேம்படுத்துவதோடு நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தும் ஆர்வத்தையும் தூண்டியது. பங்கு பெற்ற அனைத்து மாணவர்களுக்கும் அடுத்த வாரம் பள்ளியில் பதக்கங்களும் சான்றிதழும் வழங்கப்படும். இந்த புதுமையான ஓட்டம் மாணவர்களுக்கு ஒரு வித்தியாசமான அனுபவமாக அமைந்தது. மேலும் எதிர்காலத்தில் இதுபோன்ற மெய்நிகர் ஓட்டங்களில் பங்கேற்க அவர்களை ஊக்குவித்தது. எரிபொருள் வாராந்திர விலை நிர்ணயிப்பில் நடப்பு விலை நிலைநிறுத்தப்பட்டுள்ளது. பெட்ரோல் RON95, பெட்ரோல் RON97, டீசல் ஆகியவற்றின் விலையில் எந்த மாற்றமும் இல்லை என்று நிதி அமைச்சு அறிவித்துள்ளது. நாளை பிப்ரவரி 13 முதல் 19 வரையில் பெட்ரோல் RON95 விலை லிட்டருக்கு $2.05 பெட்ரோல் RON97 விலை லிட்டருக்கு $3.43 டீசல் லிட்டருக்கு $2.15 விலை நிலைநிறுத்தப்பட்டுள்ளது. சபா சரவாக்கில் டீசல் லிட்டருக்கு $3.43 நிதி அமைச்சு நிலைநிறுத்தியுள்ளது. நகரி சம்பிலான் கனாபோயில் நாட்டில் 2வது தாப்பேர் மறுவாழ்வு மையத்தை 2027 திறக்க திட்டமிட்டுள்ளது. வனவிலங்கு தேசிய பூங்காக்கள் பாதுகாப்பு துறையான பர்ஹிலிதான். இயற்கை வளங்கள் சுற்றுச்சூழல் நிலைத்தன்மை அமைச்சர் நிக் நஸ்மி நிக் அஹ்மத் தெரிவிக்கையில், மலேசியாவின் தாப்பேரின் எண்ணிக்கையை பாதுகாக்க இந்நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்றார். தாப்பேர் உயிருக்கு ஏற்படும் முக்கிய அச்சுறுத்தல்களில் ஒன்று வாகனங்களுடன் மோதுவது. மனிதர்கள் உண்மையில் தாப்பேர்களுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருக்கிறார்கள் என பர்ஹிலிதான் குறிப்பிட்டது. ஸ்லாங்கூரில் உள்ள 1வது மையம் தாப்பேர் அழிவதிலிருந்து பாதுகாக்க முக்கிய பங்கு வகிக்கிறது. கனாபோயில் திறக்கப்பட உள்ள 2வது மையமானது பாதுகாப்பு முயற்சிகளை வலுப்படுத்தும் என்று பர்ஹிலிதான் நம்பிக்கை தெரிவித்தது. பானங்கள் குடிக்கும் போது பயன்படுத்தப்படும் ஸ்ட்ரா எனப்படும் உறிஞ்சு குழாய் விவகாரத்தில் அமெரிக்கா வேறு அணுகுமுறையை பின்பற்றி வந்தாலும் மலேசியா அதன் பயன்பாட்டை முழுமையாக நிறுத்துவதையே கொள்கையாக கொண்டுள்ளது எனவும் அதில் இருந்து மாறப்போவதில்லை எனவும் குறிப்பிட்டார் இயற்கை வளங்கள் சுற்றுச்சூழல் நிலைத்தன்மை அமைச்சர் நிக் நஸ்மி நிக் அஹ்மத். இவ்விவகாரம் குறித்து அவர் பேசுகையில், பயனீட்டாளர் மத்தியில் ஒருமுறை மட்டுமே பயன்படுத்தப்படும் பிளாஸ்டிக் உறிஞ்சு குழாய்க்கான அவசியம் இல்லை என்று தமது தரப்பு கருதுவதாகவும் இதற்கு மாற்று வழிகள் உள்ளதாகவும் தெரிவித்தார். காகிதத்தால் ஆன உறிஞ்சு குழாய்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்த அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பின் நடவடிக்கைகள் குறித்து கருத்து தெரிவிக்க கேட்டபோது நிக் நஸ்மி இவ்வாறு கூறினார். நாடு ஒருமுறை பயன்படுத்தப்படும் பிளாஸ்டிக் பயன்பாட்டை சுழியத்தை நோக்கிச் சென்றாலும் சில துறைகள் உள்ளன என்பதை தமது தரப்பு அறிவதாக கூறிய அவர், மருத்துவத்துறையில் ஒருமுறை மட்டுமே பயன்படுத்தப்படும் பிளாஸ்டிக் பொருட்கள் இன்னும் நடப்பில் இருக்கும் தேவையை சுட்டிக்காட்டினார். அந்த அடிப்படையில் நிலையான முறையில் பிளாஸ்டிக்கை பயன்படுத்துவதுடன் மறுசுழற்சி அணுகுமுறையை மேம்படுத்த வேண்டும் என்று அவர் கூறினார். நகரி சம்பிலான் மாநிலத்தின் யங்டி பர்துவான் பசார் துவான்கு முஹ்ரிஸ் துவான்கு முனாவிர் மலேசிய தேசிய பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தர் முகமது எக்வான் தோரிமானுக்கு வழங்கப்பட்ட உயரிய விருதை திரும்பப் பெற உத்தரவிட்டார். கடந்த 2019 ஆண்டு ஜனவரி 14 வழங்கப்பட்ட DBNS எனப்படும் டர்ஜா சத்யா பக்தி நகரி சம்பிலான் உடனடியாக திரும்பப் பெறப்பட வேண்டும் என அவர் உத்தரவிட்டார். அரசு நிறுவனத்தின் மகத்துவத்தையும் கண்ணியத்தையும் பாதுகாக்கும் நோக்கத்துடன் இந்த முடிவு எடுக்கப்பட்டது. எக்வான் தனது பதவி விலகலை அறிவித்து பல்கலைக்கழகத்திடம் மன்னிப்பு கோரினார். மேலும் பல்கலைக்கழகத்தின் அனைத்து அதிகாரப்பூர்வ வாட்ஸ்அப் குழுக்களிலிருந்தும் விலகுவதாக அறிவித்தார். உயர்கல்வி அமைச்சர் ஜாம்ரி அப்துல் காடிர் எக்வானின் பதவி விலகல் கடிதத்தை பெற்றதை உறுதி செய்தார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.